வணக்கம் மக்களே! இந்த வீடியோல வந்து நம்ம மிட் கேப், ஸ்மால் கேப்போட சமீபத்திய ராலி பத்தி தான் பேசப் போறோம். பட்ஜெட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பைக் வந்து குடுத்தது மிட் கேப்பும், ஸ்மால் கேப்பும். ஸோ இந்த ஸ்பைக் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த வேல்யூவேஷன் பத்தின கேள்விகள்லாம் நெறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மிட் கேப், ஸ்மால் கேப்போட வேல்யூவேஷன் வந்து சரியாயிடுச்சா? இப்போ வந்து நம்ம முதலீடுகள் பண்ணலாமா? அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த மிட் கேப், ஸ்மால் கேப்போட ஏற்றத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்த்துரலாம். பட்ஜெட்ல நெறைய அறிவிப்புகள் வந்தது ஒரு பக்கம் இருந்தாலும், கம்பெனிகள் வந்து தங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் மூலமாக நல்ல ஒரு ஏர்னிங்ஸ வந்து தொடர்ந்து குடுத்துட்டே வந்திருக்காங்க. இத தவிர்த்து நம்மளுடைய இன்ஃப்ளோவும் நெறையா இருக்கு. ஷேர் மார்க்கெட்ட நோக்கி வருகின்ற இன்ஃப்ளோவான மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிலாம் நல்லா ஸ்ட்ரென்த்தனா இருக்கு. குரோத் ஸ்டெபிலிட்டி வந்து நம்ம மார்க்கெட்ல இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா இருந்திருக்கு. முக்கியமாக யுஎஸோட டாரிஃப்ல வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்படி கம்பைன்டா பல விஷயங்கள் வந்து சேர்ந்ததுனால தான் இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ராலி வந்து நடந்திருக்கு. நாம ஒரு சைக்கிள வந்து புரிஞ்சுக்கணும். எப்பலாம் வந்து ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், இல்ல ஒரு எக்கனாமில வந்து ஒரு ஸ்லோ டவுன் வருதோ, அப்போ எது முதல்ல இன்கிரீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் தான் உயரும். தங்கம் உயரும். அத தொடர்ந்து அதிகமாக வளர்ச்சி குடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் பெரிய நிறுவனங்களுடைய அ ஷேர்ஸ் தான் வந்து உங்களுக்கு அதிக வளர்ச்சியை கொடுக்கும். அதுக்கப்புறம் எது அதிக வளர்ச்சிய கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, மிட் கேப். கடைசியாக ஸ்மால் கேப் கொடுக்கும். இது எப்போ? நமக்கு பொருளாதாரத்தில் ஒரு சுணக்கம் வரும்போது இந்த மாரி ஒரு ஒரு வரிசை இருக்கும். இது அப்படியே ரிவர்ஸ்ல போடுங்க. பொருளாதாரம் நல்லா ஒரு பூமிங்கா இருக்கு. நெறைய வளர்ச்சி இருக்கு. பணம் நல்லா கொழிக்குது எல்லா தொழில்லயும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அதிகமாக ரிட்டர்ன்ஸ் குடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் தான் குடுக்கும். அதுக்கு அடுத்தது எது குடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, மிட் கேப். 3வது லார்ஜ் கேப், கடைசியாக தங்கம். ஸோ இந்த வரிசையை நம்ம புரிந்து கொண்டால், இத வந்து நீங்க சமீப காலங்களாக ரியல் ஃபேக்ட்ஸ வச்சே பார்த்துருக்கலாம். கடந்த 1 1/2 வருடத்துல மார்க்கெட் வந்து ரொம்பவும் கீழ போச்சு. மறுபடியும் ரீபவுண்ட் பண்ணி மேல வருது. ஸோ இது கீழ போகும்போது நான் சொன்ன வரிசை அப்படியே பொருந்தி வந்திருக்கும். அதே மாதிரி ரீபவுண்ட் பண்ணும்போது இதே வரிசை பொருந்தி வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் ஒரு ரீபவுண்ட் ஸ்டேஜுக்கு வந்ததுனால தான், இப்ப இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ராலி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது சஸ்டெயின் ஆகுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வி இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்க இதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களாக மீண்டும் பங்குச்சந்தை வந்து கீழ இறக்கத்துக்கு போயிருக்கு. அதற்கு காரணம் வந்து ஒரு ஏஐ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஐடி பங்குகள்லாம் ஒரு ஐடி இண்டெக்ஸே வந்து 5%, 6% இறக்கம் கண்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்று வந்து யுஎஸ் மார்க்கெட்டே வந்து ரொம்ப டவுனா இருக்கு. அந்த ஐடி பிரஷரால அப்படின்னு சொல்றாங்க. பட் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் ஷாக்ஸா தான் பார்க்கணுமே தவிர, லாங் டெர்ம்ல வந்து இந்தியன் பங்குச்சந்தை வந்து குரோத் ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த முக்கியமாக இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ராலிக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, எஃப்ஐஐ அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு ப ப பங்குதாரர்கள் பங்குல முதலீடு பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் வந்து மறுபடியும் உள்ள வந்திருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளூர்ல இருக்கிற டொமஸ்டிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு ஈக்குவலாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டார்ஸும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சமமான அளவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா கடந்த 1 வருடம், 1 1/2 வருடமாக எஃப்ஐஐலாம் வந்து பணத்தை எடுத்துட்டு போனாங்க. அவங்க எடுத்துட்டு போகும்போது இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பின்புலமாக இருந்தது டொமஸ்டிக் இன்வெஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எஃப்ஐஐலாம் பணத்தை எடுத்துட்டு வெளியே போகும்போது, நம்ம இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பேக் போனா இருந்தது வந்து டிஐஐ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எஃப்ஐஐ வந்திருக்காங்க. அவர்களும் இந்த ஸ்பைக்குக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். 2 பேரும் சமமாக இப்போ முதலீடு பண்ணிட்டு வராங்க. எஃப்ஐஐ அதிகமாக மிக வேகமாகவும், மிக அதிகமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடந்த கால வரலாறே சொல்லியிருக்கு. ராலி இருக்குல்ல, இத வந்து சஸ்டெயினா இருக்குமா? இது நீண்ட கால அடிப்படையில இருக்குமா? அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விடையாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஜிஎஸ்டில வந்து கொஞ்சம் சீர்திருத்தங்கள் பண்ணணும். பட்ஜெட்ல வந்து நம்ம வந்து கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்க்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் குடுத்துருக்குறோம். அரசாங்கமே வந்து கிட்டத்தட்ட 1.7 லேக்ஸ் வந்து ரைஸ் பண்ண போறாங்க கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய எக்கனாமிய வந்து ரொம்ப ஸ்பீடா குரோ பண்ண வைக்கிறதுக்கான அனைத்து காரணிகளும் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காரணிகள்லாம் வரும்போது கண்டிப்பாக இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்போட ராலி வந்து அதிகமா தான் இருக்கும். ஆனா இதுல இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு மிட் கேப் கூட ஓகே. ஆனா ஸ்மால் கேப்போட வேல்யூவேஷன் இன்னுமே அதிகமா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா, பார்த்து முதலீடு பண்ணுங்க.
பல்கா வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. லம்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம தொடர்ந்து பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கோம். குறிப்பாக தங்கத்தோட முதலீடு அப்போ சொல்லியிருக்கோம். அதுக்கு நெறைய எதிர்மறை கருத்து வந்திருக்கு. பட் அதே தான் நம்ம இப்பவும் சொல்லப் போறோம். எந்த ஒரு ரேலியா இருந்தாலும் அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. இப்போ வந்து தங்கம் வாங்கும்போது நம்ம முழுக்க தங்கத்துல வந்து முதலீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ மிட் கேப், ஸ்மால் கேப் வந்து உடனடியாக 10%, 15% ஏற்றம் குடுத்திருக்கு அப்படிங்கும்போது, அது ஒரு ரேலி. அப்ப அந்த ரேலில போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஸோ எந்த ஒரு முதலீடாக இருந்தாலும், நம்ம அலோகேஷன்ஸ்க்கு ஏத்த மாரி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அது இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்புக்கும் பொருந்தும். உங்களுடைய போர்ட்ஃபோலியோல நாம வந்து ஸ்டாக்ஸும் இருக்கணும், கோல்டும் இருக்கணும், ரியல் எஸ்டேட்டும் இருக்கணும்னு சொல்றோம். அந்த ஸ்டாக்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லா அலோகேஷன்ஸும் வச்சிருக்கணும். மிட் கேப்பும் இருக்கணும், ஸ்மால் கேப்பும் இருக்கணும், லார்ஜ் கேப்பும் இருக்கணும். பல இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த லார்ஜ் கேப்ப வந்து தொடர்ந்து வந்து நிராகரிச்சுட்டு வந்தாங்க. அந்த 2022லேருந்து 24 வரைக்கும் ஒரு சூப்பர் புல் ரன் இருந்ததுன்னு சொல்லலாம், ஸ்மால் கேப்ல. ஸோ எல்லாருமே என்ன பண்ணாங்க, நேரடியாக போய் ஸ்மால் கேப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. லார்ஜ் கேப்ப முழுவதுமாக தவிர்த்து விட்டார்கள். ஆனா கடந்த 1 வருடத்துல யார் அதிகமா ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் தான் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 10% ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸ்மால் கேப் -5% அப்படிங்கிற அளவுல தான் ரிட்டர்ன்ஸ். அது ரிட்டர்ன்ஸ் இல்ல, நெகட்டிவ் தான். அப்படி குடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து நம்ம ஒரு பாடம் கத்துக்கணும். நம்ம முழுவதுமாக ஸ்மால் கேப், மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதே மாரி முழுவதுமாக நம்ம லார்ஜ் கேப்பையும் நோக்கி போகக்கூடாது. ஒரு சமச்சீரான அலோகேஷன்ஸ நம்ம மெயின்டெயின் பண்ணா தான் ஓவராலா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து க்ரோ ஆகும். ஸோ நம்ம இந்த வீடியோல பார்த்த மாரி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து அந்த குரோத் ஸ்டோரி வந்து கன்டின்யூ தான் ஆகப்போது. அதுக்காக லம்சமா வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜிய வந்து நீங்க கட்டமைங்க. அதுக்கேத்த மாரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. மாதந்தோறும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஓவராலா நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும். லக்கிலி ஃபார் அஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ரேலியும் நம்ம பார்த்துருக்கோம். தங்கத்தோட ரேலியும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பங்குகளோட டவுன் சைடும் நம்ம இந்த 2 வருஷத்திலேயே பார்த்துருக்கோம். 2 வருஷம் கூட இல்ல. இந்த 1 1/2 வருஷத்திலேயே பல விஷயங்கள நம்ம வந்து பார்த்துருக்கோம். நீங்க ஒரு புது இன்வெஸ்டரா மார்க்கெட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா, ஒரு 1 வருடம், 2 வருடத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா, இந்த என்டயர் சைக்கிள ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கருத்தோட நம்ம இந்த வீடியோவ வந்து முடிக்கிறோம். மிட் கேப்ல, ஸ்மால் கேப்ல கண்டிப்பாக எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் அதிக குரோத் குடுக்கும். பட் அலோகேஷன்ஸ மெயின்டெயின் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி பெரிய அளவுல பணத்தை வந்து நீங்க பெருக்குங்க. நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.